வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் 13th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய இரண்டாம் நாளில் வந்து திரையிடப்பட்ட உட்லண்ட் செட்டில் திரையிடப்பட்ட த ஃபென்ச்சர் திரைப்படத்தினுடைய வீடியோ மசத்தை இந்த எபிசோடில் பார்க்கலாம். த ஃபென்ச்சர் அவனா ஒரு கத்தி சண்டை போடுறாங்க இல்லையா, அந்த ஒலிம்பிக்கில் தான் நம்மளாம் பார்ப்போம். ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி மூஞ்சில் வந்து ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்க. டக்கு டக்குன்னுவாங்க, டிக்குன்னுவாங்க, திடீர்னு பார்த்தா பாயிண்ட் வரும். டக்கு டிக்கு டிக்குன்னுவாங்க, டிக்குன்னாங்கன்னா பாயிண்ட் வரும். இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு சொல்லி நம்மளாம் வந்து ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து நம்மளாம் மாற்றிட்டு வேறு விளையாட்டு பார்க்குற ஒரு ஃபென்ச்சர் அப்படின்ற அந்த கேமினுடைய பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இது. இதுவும் இரண்டாம் உலகப்போரின் போது நடந்த ஒரு ஒரு கத்தி சண்டை வீரனுடைய கதை தான் இந்த ஃபென்ச்சர். ஓகே, இந்த திரைப்படம் மார்ச் மாதம் வந்து ஃபின்லாண்டில் ரிலீஸ் ஆச்சு. எஸ்டோனியா, ஃபின்லாண்ட் தான் அது. ஸோ இது எல்லாமே ரஷ்யாவினுடைய கூட்டமைப்பு நாடுகள் தான். இவங்க சோவியத் ரஷ்யாவினுடைய உடையாத பொழுது இருந்த ஒரு நாடு இது. இதில் என்னென்னா, அந்த ஃபென்ச்சர் வந்து லெனின்கிராண்ட், அதாவது ரஷ்யாவில் இருக்கிற லெனின்கிராண்டு பெரிய நகரம் அதுலேருந்து அவன் வந்து ஒரு சாதாரண குக்கிராமம், ஈஸ்டோனியா பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு வந்து அவன் வந்து ஒரு பிடி மாஸ்டராக வந்து வரான். அங்கே வந்து பசங்களுக்கு வந்து விளையாட்டுகள்லாம் சொல்லிக் கொடுக்கும்பொழுது இவன் வந்து ஒரு கத்தி சண்டை வீரன். அவன் வந்து அப்பப்போ வந்து அந்த கத்தி சண்டையை வந்து போட்டு பார்ப்பான். இதை வந்து மார்ட்டா அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு என்ன பண்ணுவா, அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவா, எனக்கு இதை கற்றுக் கொடுங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி இப்படின்லாம் சொல்லலாம். இல்லை எங்களுக்கு கற்றே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களும் அதை வந்து கத்தி சண்டையை கற்றுக் கொடுக்குற அளவுக்கு வந்துடுவான். ஆனால் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டருக்கு இது வந்து பிடிக்கலை. ஸோ இவன் யார், இவன் என்ன மாதிரியான ஆள் அப்படின்றலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஃபென்ச்சருக்கு வந்து பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கின்றது. ஸோ இந்த கதையினுடைய பியூட்டி என்னென்னா, இந்த எண்டல் நீல்ஸ் வந்து ஜெர்மன் புரட்சி படையில் வந்து இரண்டாம் உலகப் போரின் போது இருக்கிறான். ஆனால் என்னென்னா, உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஜோசப் ஸ்டாலினுக்கு எதிராக ஜெர்மன் படையில், அதாவது ரஷ்யாவில், சோவியத் ரஷ்யாவில் வந்து ஜெர்மனுக்கு ஆதரவாக இருந்த அந்த புரட்சிப்படை வீரர்கள்லாம் வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து கொண்டுடுறாங்க. அது மாதிரி தான், ஏன்னா போனவங்க யாரும் திரும்பி வரல. ஸோ 1950 பேக்ரவுண்டில் நடக்குது. இவர் வந்து அந்த பெயரை மறைச்சிட்டு அவர் வந்து ஒரு பிடி மாஸ்டராக வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பசங்க என்ன பண்ணாருங்க, லெனின்கிராண்டில் வந்து நடக்கிற ஒரு ஃபென்ச்சர் டோர்னமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து போயாகணும்னு சொல்லும்பொழுது இவன் அங்கே போன அரெஸ்ட் பண்ணுவாங்க. மீறியும் பசங்களுக்காக அங்கே செல்கிறான். அதுவும் சாதாரண குக்கிராமத்திலிருந்து வந்த பசங்களோடு செல்கிறான். அங்கே வந்து திறம்பட்ட மேம்பட்ட மாணவர்கள் இருக்கும்பொழுது இவங்களுடைய ஸ்டூடெண்ட் அங்கே என்ன ஆனாங்க, இவங்க லெனின்கிராண்ட் போனான்னா அவனை கைது பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரிலாம் பண்ணி இந்த எண்டல் நீல் வந்து எப்படி வந்து தப்பிச்சான் அப்படின்றது தான். தப்பிச்சானா இல்லையா, ஸோ இந்த எண்டல் நீல் வந்து லெனின்கிராண்டு போகிறப்ப தப்பிச்சானா இல்லையா, அவங்க டீம் வந்து ஃபென்ச்சர் டோர்னமெண்ட்டில் வந்து வெற்றி பெற்றுச்சா இல்லையான்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. மனதை வந்து மிக மிக நெகிழ வைத்த ஒரு திரைப்படம், கண்களெல்லாம் கலங்க வச்ச ஒரு திரைப்படம். ஒரு இந்தியன் ட்ராமாட்டிக்கான எல்லா கண்டென்ட்டும் இதில் இருக்குது. நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. ஒரு கபடி வீரனுடைய கதையை சொல்லலாம், ஒரு கோலி குண்டு வீரனுடைய கதையை சொல்லலாம், ஒரு சீத்துக்கட்டு வீரனுடைய நம்மக்கிட்ட இது மாதிரி ஏராளமான கதைகள் இருந்தாலும் கூட இப்படி ஒரு சுவையான நிகழ்வுகளை வந்து மிக அழகாக பின்னுவது வந்து சாத்தியமே இல்லை. ஒன்றுமே இல்லாத பசங்களுக்கு வெறும் குச்சியில் வந்து கத்தி சண்டை கற்றுக் கொடுத்துட்ருக்கிறப்ப அவனுடைய ஃப்ரெண்டு வந்து 2 பார்சல் அனுப்புவான். திறந்து பார்த்தா இதெல்லாம் பழைய பொருட்கள், ஆனால் உனக்கு உதவியாக இருக்குன்றப்ப அது வந்து அந்த நெகிழ்ச்சி அடைகிற காட்சி. அப்புறம் அந்த பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் இல்லைன்னு தவிக்கிறப்ப அந்த டோர்னமெண்ட்டுக்கு போய் இன்னொரு லேடிக்கிட்ட வந்து ஹெல்ப்பு கேட்டு அவங்க கொடுத்தப்ப தான் பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு கொடுக்குற உற்சாகங்கள். அதை விட மார்ட்டா வந்து ஒரு ஜஸ்ட்டு நல்ல ஒரு பிளேவாக ஒரு பெரிய பையனை வந்து தோற்கடிக்கிற அந்த காட்சிகள்ன்ட்டு படம் முழுவதும் வந்து ஒரு நெகிழ்ச்சி அலையை இந்த திரைப்படம் வந்து உருவாக்குச்சுன்னா அதில் வந்து மாற்றுக்கருத்தில். இந்த திரைப்படம் மனதுக்கு மிக நெருக்கமான நெகிழ்ச்சியான ஒரு திரைப்படம் என்பதில் வந்து ஐயமே இல்லை. பொதுவாக உலக திரைப்பட விழாக்களில் ஏதாவது ஒரு திரைப்படம் இந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியுடைய உச்சத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். ஸோ இந்த 13வது சென்னை உலக திரைப்பட விழாவில் வந்து 2வது நாள்லேயே வந்து முதல் படமே வந்து கண்களையும் மனதையும் நெகிழ வைத்த ஒரு திரைப்படம். வாட் எ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஷூட்ஸ். அண்டு இந்த திரைப்படத்திற்கு சினிமாட்டோகிராஃபி வந்து டூபோ போட்ரி அவங்க வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக் வந்து ஜெட் வில்டன், அவர் வந்து ரொம்ப அற்புதமான மியூசிக். அதுவும் அந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி அந்த பசங்களுக்கான அந்த ஷார்ட்ஸ் எல்லாம், அதுக்கான பேக்ட்ராப்ஸு, இந்த பசங்க டோர்னமெண்ட்டுக்கு போகிறப்ப இருக்கிற பேக்ட்ராப்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே
பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பவர் வந்து கலுஸ் ஹரோ, அவர் தான் அந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபண்டாஸ்டிக் கிளைமேக்ஸ் ஆல்சோ, டோன்ட் மிஸ் திஸ், மஸ்ட் வாட்சபிள் மூவி. நான் இந்த திரைப்படத்தை வந்து நான் வந்து பரிந்துரைக்கிறேன். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸுடைய மதிப்பு 5க்கு 4. பார்த்து தீர வேண்டிய படங்களுடைய பட்டியலில் இந்த திரைப்படம் இருக்கின்றது. மீண்டும் வேறொரு உலக திரைப்படத்தினுடைய வீடியோ மட்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.